கண்ணை லோகிதம் லோகிதம் இந்த மான் கூட்டத்தை எல்லாம் பார்த்து பிடித்து தர வேண்டும் என்று சொன்னார். என் சுவாமி இதோ வரட்டும், அவர் வந்தவுடன் பிடித்து தர சொல்ல வேண்டும். சுவாமி எப்பொழுது வருகிறார் என்று தெரியவில்லை. எங்கு வேட்டை அடிக்க இருக்கின்றார். இருந்தாலும் அதற்கு முன்னால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சியிலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே ஒரு ஒருத்த வண்டிரண்டு பறக்கிறடி முன்னாலே ஒரு ஒருத்த வண்டிரண்டு பறக்கிறடி முன்னாலே தட்டான தனா தன தன தனிடா தட்டான தனா தன தன தனிடா. சென்னிமலை வானெல்லாம் தெள்ளுதடி மலையிலே அங்கே விலகி வந்த சங்கினால உலகிலே மலையிலே வானெல்லாம் தெள்ளுதடி மலையிலே அங்கே விலகி வந்த சங்கினால உலகிலே மலையிலே பழமணக்குது பழமணக்குது பறவை கூடு வனத்திலே பழமணக்குது பழமணக்குது பறவை கூடு வனத்திலே தேனிருக்குது தேனிருக்குது ஏறுவதிலே பூமலர்ந்து உலகுதடி கயலிருக்குது கயலிருக்குது வண்டி மலையிலே அங்கே ஏறிருக்குது ஏறிருக்குது வண்டியே முகத்திலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து ஒழுகுதடி தன்னாலே ஒரு ஒருத்தன் வண்டிரண்டு பறக்கிறடி முன்னாலே தட்டான தனா தன தனிடா தட்டான தனா தன தனிடா. சுவாமி பாருங்கள் சுவாமி, தங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நம் மகன் அந்த வேட்டை வினோதங்களை நீயும் மகனும் கண்டு ரசித்தீர்களா? சுவாமி வேட்டை வினோதங்களை கண்டு கண்டு வைத்தோம் சுவாமி, கண்டு ரசித்தோம். நம் மகன் அந்த மானின் கூட்டத்தை பார்த்து தங்களை மான் வேண்டும் என்று கேட்டால் உன் தந்தை வந்து விடுவார், அவரிடம் சொல்லி பிடித்து தர சொல்கிறேன் என்று சொன்னேன் சுவாமி. அதனால் நம் மகன் ஆசைப்பட்டதனால் அவனுக்கு விளையாடுவதற்காக நம்ம அருமை மகனுக்கு நம் அன்பு அன்பு செல்வனுக்கு நம் சூரிய குலம் துளங்க பிறந்த நம் லோகிதனுக்கு அந்த மானை மானை பிடித்து தாரும் மானை பிடித்து தரும். மானை பிடித்து தாரும் மானை பிடித்து தாரும் ஓ மன்னவனம் துறையே மானை பிடித்து தாரும் மானை பிடித்து தாரும் மைந்தத்தான் விளையாடே மானை பிடித்து தரும்
எந்தவித காயப்படாமல் அந்த மாடை நம் மகனுக்காக உயிருடன் பிடித்து தாருங்கள் சுவாமி. இந்த மான் வேண்டும் என்று கேட்கிறானா? ஆம் சுவாமி. இதோ தேவி, இந்த மானை பார்க்கும் போது எனக்கு திருப்தியாக இல்லையே. ஏனென்றால் ஏன் சுவாமி? இது மாய மானோ அல்லது மகா முனிவர்கள் வளர்க்கும் மானோ தெரியவில்லை. அப்படி நான் சந்தேகப்படுமா? மகனுக்கு வேண்டாம் தேவி, நான் சொல்வதை கேள். அப்படியா? அவசியம் படித்து தர வேண்டும் என்று ஆசை. ஆம் சுவாமி, நம் குழந்தை ஆசைப்பட்டு விட்டான் அல்லவா, நம் செல்வ மகனுக்காக பிடித்து வாருங்கள் சுவாமி. நான் சொல்வதை கேள். ஆம் சுவாமி. வேண்டாம் வேண்டாம் இந்த மான், வேண்டாம் வேண்டாம் இந்த மான், வேண்டாம் வேண்டாம் இந்த சுவாமி, நம் மகனுக்காக, அன்பு செல்வனுக்காக அவன் ஆசைப்பட்டு விட்டான். அதற்காக பிடித்து வாருங்கள் சுவாமி. இதோ பிடித்து வருகிறேன். சென்று வா. விடுகேனோ இந்த மானைத்தான், விடுகேனோ இந்த மானைத்தான், அதிவேகமாக ஓடினான், வாழ்வுகளை கூடினான். விடுகேனோ, விடுகேனோ. சுவாமி, ஏன் சுவாமி? நான் உன்னை சொன்னேனை பார்த்தாயா? மாயமானோ அல்லது மகாமுனிவர்கள் வளர்க்குமானோ என்று சொன்னவல்ல. ஏன் சுவாமி? இந்த போதும் எனக்கு மயக்கமாக வருகிறது. மயக்கமாக சற்று நேரத்தில் இந்த இடத்தில் கலைந்து அப்புறம் அரண்மனைக்கு போவோம். அமருங்கள் சுவாமி. இந்த சப்பரமங்கத்தில் அமருங்கள். தங்களை காலாட்டுகிறேன் சுவாமி. சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சீரார் ரவிகுல செம்மலர் சந்திரரே, என்னை பாராமல் கண்ணகரா பத்தாவே கண்மலர் ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ நித்திர செய்தாரே எத்திசையும் போகல்
இதோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாரே. அயோத்தி செல்ல வேண்டும். சூரியன் உதயமாகி விட்டது. வேட்டையாடிய களைப்பான் அயர்ந்து தூங்குகின்றார் என்று நினைக்கின்றேன். இத்தனை நேரமாய் தூங்குகின்றாரே. அவரை தட்டித்தான் எழுப்ப வேண்டும். ஏன்னா வேட்டையாடி களைப்பான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். சூரியன் உதயமாகிவிட்டது. அயோத்தி செல்ல வேண்டும். எழுப்ப வேண்டும். என்ன ஆயிற்று சுவாமி? ஏன் சுவாமி? ஆம் சுவாமி, என்ன ஆயிற்று தங்களுக்கு? நான் கண்டது கனவா? ஐயோ தாராபுரி, என்ன ஆயிற்று? என்ன செய்வீர்? ஏன் தங்கள் முகத்தில் கலக்கம்? கனவு கண்டேனம்மா. கனவு கண்டீர்களா? என்ன கனவு சுவாமி? அந்த கனவின் விவரத்தை நான் உன்னிடம் எப்படி தெரிவித்தேன்? என்ன சுவாமி? ஏன் ஏதோ பதறுவது போல் தெரிகிறது. என்ன கனவு கண்டீர்கள்? சொல்லுங்கள் சுவாமி. இப்படி சொல்வேன். இருந்த போதிலும் சொல்லுங்கள் சுவாமி. என் தேவியிடம் எதையும் நான் மறைத்ததில்லையே. கனவின் விவரத்தை நான் உன்னிடம் சொல்லித்தாராக ஆக வேண்டும். சுவாமி தெரிவிக்கிறேன். என்ன? சொல்லுங்கள் சுவாமி. ஓசை கடலாமோதே, ஓசை கடலாமோதே, ஓசை கடலாமோதே, ஜீவன் கட்டி முன்னே, ஓசை கடலாமோதே, ஜீவன் கட்டி முன்னே, நேசமதா எந்தன் கீரை தண்ணி, நேசமதாகே வெட்டி கீரை தண்ணி,
சொல்லுங்க சுவாமி. மைந்தன் காதில் இறக்க சுவாமி. மைந்தன் காதில் இறக்க மைந்தன் காதில் இறக்க நான் பயணமும் நான் காக்கிறேன் மைந்தன் காதில் இறக்க மைந்தன் காதில் இறக்க நான் பயணம் தானே சுவாமி. அது மட்டும்தான். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? இனிமேல் நடந்ததை நான் உன்னிடம் தெரிவிக்கப் போகிறேன். சுவாமி, தாங்கள் நீ சொல்வது- மனதை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டுமம்மா. சுவாமி, தாங்கள் சொல்வதை கேட்டால் என் இதயமே வெடித்து நொறுங்கிவிட்டது. தேவி, இதயமே எப்படி கனவுகள் கண்டேன் தெரியுமா? சொல்லுங்க. வாளால் உன்னை வெட்டவும் சுவாமி, வாளால் உன்னை வெட்டவும் வாளால் உன்னை வெட்டவும் எங்கனே வாளால் உன்னை வெட்டவும் கண்ணே ஆ ஆடால் உன்னை வெட்டவும் ஆதை வானோர்கள் வந்து தட்டவும் கண்ணே என் கண்ணே வாளால் உன்னை வெட்டவும் அதை வானோர்கள் வந்து தட்டவும் வாளால் உன்னை வெட்டவும் வாளால் சூழலொத்தே ஆடி சூழலொத்தே நாடகம் மா தாராவதி என்றுமே இல்லாமல் இப்படி ஒரு கணவன் கண்டீரமா? சுவாமி, சரி, பரவாயில்லை. இக்கணவன் விவரத்தை நமது மந்திரியிடம் தெரிவித்து பலனை கணித்து அப்புறம் அரண்மனைக்கு போகலாம். அப்படியே ஆகட்டும் சுவாமி.
தகர்த்து விடுகின்றார். நாம் அனுப்பிய மிருகங்களை எல்லாம் கொண்டு விட்டார். இதிலே தப்பிவிட்டால் என்று நினைக்கின்றாயா? நீ என்ன செய்கிறேன் என்று பொறுத்திருந்த பாடலாம். இரண்டு மாதர்களை திருஷ்டித்து அவரை இழத்தி பூச்சக்கரம் கொடையும் வெற்றி மாலையும் இல்லை என்றால் அவரை மனச்செல்வழியில் அனுப்பி வைக்கிறேன். உனது சீடன் அடிக்கதிரன் என்ன பாடுபட போகிறான் பாரு. எதற்காக உங்களை இங்கே அழைத்தேன் தெரியுமா? கவனமாக கேளுங்கள். இதோ சிவகங்கை குளத்தருகே கூடாரம் அமைத்து அரிச்சந்திரன் மனைவி மைந்தனோடு இத்தனை கொண்டிருக்கிறார். அங்கு சென்று அவர்கள் இடத்தி நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும். அப்படியா? ஆனால் நீங்கள் நடனமாதர்கள். அப்படியா? இசையால் அவனை மயக்க வேண்டும். அப்படியா? இசையால் மயக்காதது எது உண்டோ? இல்லை சாமி. அவர்களுக்கு முன்னால் பாம்பு வரவேண்டும். ஆகையினாலே உங்களுக்கு சகல வித்தைகளையும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஆமா சாமி. ஆகையினாலே நீ அங்கே சென்று முத பூச்சக்கரை கொடுக்க மறுத்து விட்டா மறைத்து விட்டார். என்ன செய்வா? வெற்றி மாணவி கேளுங்கள். கொடுக்க மறுத்து சாண்டா உங்க இருவரையும் மனம் செய்து கொள்ளும்படி அதையும் மறுத்து விட்டா எந்த அடியாவது பெற்றுவார்கள். ஆனால் உங்களை கேட்பா எந்த நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்லணும் சாமி? நீ கேட்டால் கோபத்தால் உதித்ததுனாலே நீங்கள் நீச்சட்டும். சரி. பாட மாதர்கள் என்று சொல்லுங்கள். எந்த மார்க்கமாக வந்து கேட்டால் எந்த மார்க்கமாக வந்து கேட்டா? அகல மார்க்கமாக வந்தீங்க. சரி. ஆகாய மார்க்கமாக. நான் சொல்லதில்லை, கவனமாக கேட்க. அப்படியா? சீக்கிரம் வென்று வாருங்கள். அப்படியா? கணவந்த காட்சி என்ன வெளியிலவே ஓடி வந்த வேகமென்ன வெண்ணிலவே நீ ஓரத்தில்
நாங்க எதுக்கு ஆஹா, நாங்க எதுக்காக வந்தோம்னு மறந்துட்டேன். இந்த இடத்த பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆமா, இந்த இடத்த பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இங்கேயே இருக்கணும் போல இருக்குது. இங்கேயே இருக்கணும்னா ஆமா, அவரு வேற அடியாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது வாங்காம போனோம்னாக்கா அவ்வளவுதான். காவலர்களே, என் உத்தரவின்றி எனது அமைச்சர் சத்தியகீர்த்தியை தவிர மற்ற யாரும் இங்கே உள்ளே வரவிடாதீர்கள். அனுமதிக்க விட மாட்டோம். காவலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எங்க காவல்ல சுண்ணாம்பு சட்டை கூட நாய்க்கு உட்காது. சுந்தர டபேதா, கருப்பன டபேதா, ஜாக்கிரதை. கண்ணும் கருத்துமா காவல்ல நம்ம கண்ணு கருத்தமா இருக்கணும். ஆமா. ஆனா இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்மள ரொம்ப வேட்டைக்கு இருந்து ரொம்ப வேட்டையாடியில அசதியாத்தான் இருக்கு. ஆமாடா. அதனால காவல் பார்ப்போம்.
ஒருவேளை அப்படி அசதி தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன், நீ முழிச்சு காவல் வந்துக்க. அப்புறம் உனக்கு தூக்கம் வர்ற நேரம் நீ தூங்கு, நான் கொஞ்ச நேரம் அரிசந்து படுத்துக்கிறேன். அப்படி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் வர மாட்டாங்க. யார் வரணும், நம்ம 2 பேர் பாத்துக்கிறோம். ஏன் நம்ம ரெண்டாலே காவல்ல யார் வர முடியுமா? நம்ம காவல்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்பா நம்ம காவல்ல உள்ள கருத்து இருக்கு. ஆமா, உள்ள கருத்து இருக்கு. எங்கடா நம்ம சொல்ற காவல்ல நிக்கிற காவல்ல உள்ள கருத்து இருக்கு. கருத்து நெஞ்சில இருக்கு. அப்புறம் நின்றுகிட்டு அதனால காவல்ல சரியா இருக்கணும். சரியா? ஒன்னாம் பீரா உசார். என்னடா ஒன்னாம் பாரா உசார், 2 பீரா உசார். உனக்கு அசதி ஆயிடுச்சா? சரி, கொஞ்ச நேரம் நீ படுத்துக்க, நான் முடிச்சு காவல் பார்த்துக்கிறேன். பத்து துணியை போட்டு கட்டி வச்சுட்டு போய் மான்
சரியா பேசிட்டு வந்துட்டேன். இந்த பாரு அழகான ஒரு மன்னர் உட்கார்ந்து அவரை போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். மன்னா உங்கள் வணக்கத்திற்கு இந்த நாத்தி உரித்தாக சற்று அப்படி இல்லைங்க. காவலர்கள் நன்றாக காவல் காத்தார்கள். எப்படி காவல்? சுந்தர டபேதா நாட்டுக்கு அனுப்புங்க. இதுதான் காவல் காக்கும் பட்சமா? கற்பன டபேதா கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சாத்தேன் காவல் நன்றாக இருக்கு. அப்புறம் வாசியாடிய மேல கட்டி கூடி நான் உன்னிடம் என்ன தெரிவித்தேன்? என்ன சொன்னீங்க? காவலில் கருத்தமாக இருக்கும் சொன்னல. எங்க காவல்ல என்ன குறைய சொன்னீங்க? யாருமே வரலையா? யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இங்க காவல் மீறி தற்படவதார் நாயகனே சுந்தரசவதார் இருக்காரு. இந்த இடத்துக்கு யாருமே வரலையா? யாரும் வர முடியும்? யாரோ நிச்சயமாக யாருமே இங்க வரல. யாருமே வரலங்க. எங்க காவலுக்கு ஏற முடியாது. வர யாரும் இருக்காங்க பாருங்க. ஏய் அப்படினா இங்க வந்து வர்றா. அங்க வந்து சுமர அவர் பாக்குறாரு. இங்க வந்தா தெரியுது. எங்க இருக்காரு? சூப்பர். அல்லையோ வாங்கடா. போ போ. எப்படிப்பட்ட இடம்? எப்படிப்பட்ட இடம்? இந்த இடத்துல காவலில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எனது அமைச்சர் சத்தியகத்தை தவிர என்ன சொல்ற? காவல் கேட்கதா இல்லையா? சத்தியகத்தை தவிர அமைச்சரை தவிர நான் தான சொன்னேன். நீங்க சொன்னதுக்கு ஆமா போடுவீங்க. என் நண்பன் பேரை நீ சொல்லலாமா? அமைச்சர் பேரை யார் கேட்டா சொல்லணும்ல? கேட்டா சொல்றேன். யார் கேட்டா சொல்லணும்னா அவர் கேட்டா நீங்க இது அந்த போட ராட்டிக்கடா போடே. டேய் நீ உசுப மறந்துட்டீங்க போ. யாரா
ஐயோ அப்பா நான் உன்னிடம் என்ன தெரிவித்தேன்? டேய், இது எப்பேற்பட்ட பேரும் புகழும் உள்ள இடம் இல்லையா? என்ன நடந்துருச்சு? என்ன கை நீட்டி பேசுற? இல்ல என்ன நடந்துருச்சு? கை நீட்டி பேசுற என்ன? குமரியா கை நீட்டி பேசுற என்ன? இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா செத்து போறீங்க. இங்க அப்பவே பதில் சொல்லணும் அப்புறம் காலையில நான் எங்க வேணுமா மகாராஜா. எனக்கு இல்ல மகாராஜா. எனக்கு அடிக்கிற ஒரு அடிக்கிறீங்க நான் மகாராஜா நீ மகாராஜா மகாராஜா யாரு நீங்க எவ்வளவு அடி ஆடுறீங்க? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சிக்குவீங்க. செய்ய முடியாது என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சரி நான் என்ன கலவரத்துக்காரர் ஏன்டா சும்மா இருங்க மகாராஜா பிரிவினை நடத்த நீ அடிப்ப மகாராஜா போட்டு நீ அடிப்ப மகாராஜா கை நீட்டி இப்ப என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? காரணம் என்ன? என்ன காரணம் என்ன காரணம் ஏன்னு கேட்கறீங்க? இல்ல அடிக்கிறது காரணம் இல்ல. என்ன அமட்டி கேட்கிறீங்க நாங்க என்ன தவறு பண்ணா? என்னடா அமட்டி கேட்கிறா நியாயத்தை கேட்கிறா நியாயம் கொடுத்து திருமால் இருக்குல்ல மகாராஜா இங்க யாருமே வரலையா இருங்க இப்ப எங்களை போட்டு அடிச்சீங்களா? என்ன காரணம் சொல்லிக்கிட்டு அடிங்க. டேய். நீங்க வாடி எங்களை போட்டு அடிச்சா நான் என்ன சொல்லிருக்கேன்? என்ன காரணம் நீ ஆனா தப்பு பண்ணாதானே சண்டை எண்ணெய் போட்டு கடிச்சிடாமல அமட்டி பேசுறீங்க என்ன இங்க யாருமே வரலையா எங்க காவல்ல யாரும் வந்துக்கிறது யாரோ வந்திருக்கோம் ஆனா வந்துக்கலாம். ஆனா மனிதனுக்கு பிறந்த வந்துக்க முடியாது. வாங்கடா ரெண்டு பேரும் வாங்கடா ஏய் வாங்கடா எனக்கு தெரியாம போகுது வர்றீங்களா என்னப்பா நான் சொல்றேன் டேய் இங்க வரலன்னா பேங்க் எடுத்துட்டு அப்படியே போயிரு. அடி பாரு, 30 அடி வந்துருக்கு. சம்பளம் வாங்காம போக மாட்டாங்க. சம்பளம் இங்க யாருமே வரலையா யாரும் வந்துக்க முடியாது. சரி அப்படி நில்லுங்க பெண்களை இப்படி வாருங்க இப்படி நில்லுங்க டேய் டேய் இவங்க யாரு அவங்க பாட்டிகளா யாருமே இவங்க எப்படி வந்தாங்க நாங்க அவசரிக்கிறோம். இல்ல, விசாரிக்கிறோம். எப்படி வந்தாங்க விசாரிங்க. ஏய், இங்க வாங்க. பெண்ணாள். என்னடா எதிர்கால் கொடுக்குது? கூட நீ வந்த காலம் போடு ஏமா என்னத்துக்கு வந்தீங்க? உன்னை தூக்க நாங்க வரலையா? உன்னை தூக்கிட்டு போனா நான் அப்படியே புழு புழுன்னு இருக்கு. ஏமா ஆ. ஏமா என்னத்துக்கு வந்தீங்க? உன்னை தூக்க வரலங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னத்துக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்களா? மகாராஷ்டிராட்ட சம்மதம் ஆடி பாடி சாடி பாடி சம்மதம். ஓஹோ சரி நீங்க என்ன வரணும்? நாங்க விசாரிச்சுக்கிட்டு என்ன விசாரிக்கிற என்ன நீங்க என்ன விசாரிக்க சொன்னீங்க? அப்புறம் நாங்க விசாரிப்போம். விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட வந்து நமது சொல்லுங்க. நாட்டில் பெண்களை பார்த்து ஏற்க கூட பார்க்கலாமா ஏன்? அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறேன் வாங்க. நாங்க சாட்சி வழியே பெண்ணை ஏறிட்டு கூட பார்க்க கூடாது ஜாக்கிரதை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஏய் நாங்க இல்ல மகாராஜா இங்க வாடா இல்ல மகாராஜா மசையை அடிச்சு பாருங்க அடிச்சு கேட்போம் நீங்க என்ன வரணும்? நாங்க நாங்க சிவப்பா நாங்க
பஞ்சவரம்டா சொன்னேன் இல்ல. ஏமா ஆ.